பாரம்பரியமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தில் தாய் கழகம் என்று சொல்வதில் எங்களுக்கு எந்தவித கூச்சமும் இல்லை, ஐயமும் இல்லை, பெருமையாக இருக்கிறது. சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. டிடிவி அவர்கள் சொல்றது பதவிக்காக எதையும் செய்ய துணிவார் ஓபிஎஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அந்த அவருக்கு தான் போகணும். துரோகின்னு சொல்றதுக்கு அதிமுககாரர்களுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியால் ஒரு சீட்டு கூட வராத அளவுக்கு தளபதி உத்தரவு வாங்கிட்டு பயணிப்பார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். உசிலம்பட்டி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கும் திரு ஐயப்பன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். மின்னம்பலம் சேனல் நேயர்களுக்கும் மின்னம்பலம் சேனலுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நலமா இருக்கீங்களா சார்? மிகவும் நலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக. ஒரு பரபரப்பான அரசியல்ல ஒரு திருப்பு முனை அப்படின்னு தான் சொல்லணும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்தவர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பரபரப்பாக்கிருச்சு. இந்த சூழ்நிலை எப்படி ஏன் ஏற்பட்டது சார்? நீங்களும் அவரோட ஆதரவாளராகவே இருந்து நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம். அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கின்ற விதத்தில் எடப்பாடி பழனிசாமி பல வழிகளில் தொல்லைகளை கொடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு தூக்கி எறிகிறார். கட்சியை விட்டு தூக்கி எறிந்து விட்டு அந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவருடைய பைலா 43வது சரத்து என்ன சொல்லுதுன்னா, தொண்டன் கிளைக்கழக செயலாளர் அவர்தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த பொதுச் செயலாளருக்கு கிளைக்கழக தொண்டன் போட்டி போடலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை, ஒரு பைலாவை உருவாக்கி வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர். அதை பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னை தவிர இந்த இயக்கத்தில் யாரும் வளரக்கூடாது என்பதற்காக 10 வருடங்கள் 5 வருடங்கள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட வழிமொழியணும் என்ற அந்த ஒரு தவறான சரத்துக்களை உள்ளே சேர்த்து அவரே தன்னிச்சையாக பொதுச் செயலராக ஆக்கிட்டார். அவற்றை முறியடிப்பதற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றம் வரை சென்றார். சென்றது மட்டுமல்ல, பல முறை இந்த இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பல முறை செய்தித்தாள் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நேரடியாக 2ஆம் கட்ட தலைவர் வாயிலாகவும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அதுக்கு உடன்படவே இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுக இணையறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி பல முறை கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரு 11 தோல்விகளை அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு 11 தோல்விகளை சந்தித்து வருகின்றார். புரட்சித் தலைவர் அம்மா கண்ட இயக்கம் அடியோடு மறுக்கப்பட்டு விட்டது. நீ அந்த இயக்கத்தில் இருந்து நாம் என்ன செய்ய போயிடும்? அந்த ஒரு சிந்தனையோடு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை மனப்பூர்வமாக மகிழ்ச்சிகரமாக இணைத்துக்கொண்டு ஹாப்பியாக சந்தோஷமாக பயணத்தில் இருக்கின்றார். சரி சார், இப்போ நீங்கள் தாய் கழகம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சசிகலா அவர்கள் கூட இப்போ சொல்லியிருக்கிறாங்க, தாய் கழகம் என்று சொல்லிக்கொண்டு தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவில் இணைத்து கொண்டிருப்பது ஓபிஎஸ் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது நீங்கள் எந்த அடிப்படையில் அது தாய் கழகம்னு நீங்கள் போய் சேர்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா உள்பட 50 தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த அண்ணாவின் வழியில் வந்தவர்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அண்ணாவின் வழியில் வந்தவர் அவர். அங்கிருந்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். திமுகவிலிருந்து வந்துதான் தலைவர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள்லாம் தொண்டர்களாக இருந்து வந்தோம். அதனால் அது
தலைவர் அங்கிருந்து வந்தது அது தாய் கழகம் தானே. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அது தாய் கழகம் என்று எங்களை அதில் இணைத்து கொண்டோம். ஏன்னா அதற்கு பிறகு நான் சசிகலா அவர்கள் பார்வையிலிருந்தே நான் கேட்குறேன், அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இந்த 2 பேர் தான் வந்து முன்னின்று அதிமுக அப்படின்னு வழிநடத்தி சென்றது. அந்த வகையில தான் நீங்க தொண்டர்களாகவும் எம்எல்ஏவாகவும் அவர் முதல்வராகவும் வந்தது. இன்னைக்கு வந்து திமுகவுல சேரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாவை மட்டும் காட்டி நான் தாய் கழகம் அப்படின்னு போய் சேர்றது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அண்ணா வழியில் வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் வழியில் வந்த அம்மா அவர்களும் மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு இன்று அந்த அதிமுக என்ற எடப்பாடி திமுக படுதோல்வியை சந்தித்து கொண்டு வருகிறது. அதற்கு சரியான தலைவர்கள் இல்லை. அதற்குத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைவராக பயணித்தார். அவரை தூக்கி எறிந்து விட்ட பிறகு அவருக்கு அரசியல் செய்ய வேண்டும், அந்த அரசியல் மூலம் மக்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று அதில் ஒரு பாரம்பரியமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தில் தாய் கழகம் என்று சொல்வதில் எங்களுக்கு எந்தவித கூச்சமும் இல்லை, ஐயமும் இல்லை, பெருமையாக இருக்கிறது. சரி சார், இப்போ தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு நான் நடத்தி அதிமுகவை மீட்டெடுத்து அந்த தொண்டர்களிடம் நான் வந்து கையளிப்பேன் அப்படிங்கிற உறுதியோட தான் பயணித்தார் ஓபிஎஸ் அவர்கள். நீங்களும் அதோட சேர்ந்து தான் பயணிச்சிங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஓபிஎஸ் அவர்கள்லாம் போய் திமுகவில் இணைஞ்சிடுறது அப்படிங்கிறது அது சுயநலமா? அப்ப அந்த தொண்டர்களோட நிலைமை, நீங்க அந்த கட்சியை மீட்டெடுத்து கொடுப்பேன்னு உறுதியோட இருந்தீங்கல்ல, அப்ப அந்த தொண்டர்களை விட்டுட்டு நான் என் வழி என் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போறது அதெல்லாம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் உள்ள உறுப்பினர்கள், மாவட்ட செயலர் எல்லோரிடமும் கலந்து பேசி தான் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று தங்களை இணைத்து கொண்டார். அதனால் அந்த தொண்டர்களாம் அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கிற டெண்டர்கள் பார்ட்டி தான் அங்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்மக்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் அனைவரும் அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாவுக்கு ரெடியாக இருக்காங்க. எவ்வளவு தொண்டர்கள் இருப்பாங்க சார் உங்கள் பின்னாடி? அண்ணன் ஓபிஎஸ்க்கு முன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் தொண்டர்கள் வந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்த 50 லட்சம் பேரும் திமுகவில் இணைஞ்சிருவாங்க, ரெடியாக இருக்காங்க இணையறதுக்கு. அண்ணன் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி அதன் மூலம் இருக்கிற தொண்டர்கள் அனைவரையும், ஈவன் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஏறக்குறைய அந்த 1 கோடி பேரையும் உள்ளே இழுக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு அண்ணன் ஓபிஎஸ்க்கு தகுதி இருக்கிறது. இப்போ இந்த 1 கோடி பேரை நீங்கள் அரவணைச்சு திமுகவில் சேர்க்கறதுக்கு இந்த 1 கோடி பேரையும் நீங்கள் அரவணைச்சு ஒரு மாநாடு நடத்தி அதிமுகவையே மீட்டெடுத்திருக்கலாமே. அது அந்த நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் கேஸு நிலுவையில் இருக்கிறதுனால அதனால் அது அப்படியே இருக்கட்டும், நம்ம கேஸை பார்த்துக்கலாம், அது கேஸ் முடியவும் அந்த நடவடிக்கையில் இறங்கிக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாத்தையும் இணைச்சி உள்ளே போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நேற்றைய தினம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிருக்காரு. சரி, இப்போது அதிமுக அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்பு தான் வந்து அரியணையில் ஏறினவர் இபிஎஸ் அவர்கள். இப்போ இன்னைக்கு அவர் அதிமுக பொதுச் செயலாளர்னு இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி பைலாவெல்லாம் மாற்றி அந்த இடத்துல ஒரு வலிமையாக அதிமுகவில் மாறிட்டார். இப்போ ஓபிஎஸ் அவர்களால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இடத்துக்கு வர முடியாதுக்கு என்ன காரணம்? இவங்க 2 பேருக்கு இடையில என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதில் பயணித்ததுனால கேட்குறேன். அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு முக்குள சமுதாயத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தி. அவருக்கு பின்னால் பல லட்சம் பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னால் இந்த டெண்டர்கள் பார்ட்டி தான் இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, தொடர் தோல்விகளை சந்தித்து வர்றார். ஆனால் அந்த தோல்விகளை சந்திச்சும் எல்லாத்தையும் அரவணைச்சு பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு அவர் வரலை. ஏன்னு சொல்கிறேன்னா,
தன் மீது நம்பிக்கை இல்லை, தன்னையே நம்பாத ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. தன் மீது நம்பிக்கை இல்லாமல் அப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்த்தோம்னா சசிகலா சின்னம்மாவையும் ஓபிஎஸ் தினகரன் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தா அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளை வந்து இதை கட்டம் கட்டிடுவாங்களோ, இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தன்னை பற்றி அறியாத எண்ணம், தன்னம்பிக்கை இல்லாத எண்ணத்தில் இருக்கிறனால தான் இன்றைக்கி அந்த இயக்கம் அவ்வளோ தோல்விகளை சந்தித்து வருது. ஆனால் டிடிவி அவர்களை கூட்டணியில் அவர் சேர்த்துக்கிட்டாரே, அதை டிடிவியை ஏற்றுக்கொண்ட இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை ஏற்க மறுத்தது தான் இங்கே பிரச்சனையா? டிடிவி வந்து என்டிஏ கூட்டணியில் தானே சேர்ந்திருக்காரு. கூட்டணியில் கூட அவர் சேர்த்துக்கிட்டாரு, அதையும் மறுத்தாரு. ஒரு கட்டத்துல இப்ப பேசி தேர்தல் சமயத்துல கூட்டணியில வந்தாச்சு. டிடிவி வந்து என்டிஏ கூட்டணியில தான் சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில தான் நான் தொகுதி பங்கீடுக்கு போவேன்னு நான் சொல்றேன் இல்லையா. எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் தொகுதி பங்கீடு போறோம்னு சொல்லலையே. ஆனா அவர் வந்து பழனிசாமியோட கூட்டணி வைக்கல, என்டிஏ கூட்டணியில இருக்கார், அவ்வளவுதான். அதே சமயம் அவர் மேடையில சொல்றாரு, அண்ணன் பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவோம், அதுக்கு எல்லாம் கரம் கோர்த்து வேலை செய்வோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் டிடிவி அவர்கள் பேசுறாரு. அது அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. என்ன சிக்கல் அப்ப? அவருக்கு என்ன சிக்கலோ அவருக்கு தான் அந்த சிக்கல் தெரியும். என்ன சார்? ஏன்னா இந்த இயக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சதே அண்ணன் டிடிவி ஆரம்பிச்சதே பழனிசாமியே எதுக்குன்னா அவர் ஒரு துரோகி, அந்த துரோகத்துக்கு பல்கலைக்கழகம் வச்சா அவரை தான் வைஸ் சான்சலர் போடலாம்னு சொல்லி சொன்னவர். அவர் கட்சியில் அவர் கூட கூட்டணி வச்சா அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு நான் கூட்டணி பண்ணேன்னா நான் தூக்கு போட்டு தங்கிட்டு கயிறு தட்டினவர். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவரோட போய் என்டிஏ கூட்டணி மூலமாக கை கோர்த்துருக்காருன்னா அது எல்லாம் அவருக்கு தான் வெளிச்சான். ஆனால் அதே டிடிவி அவர்கள் சொல்கிறது பதவிக்காக எதையும் செய்ய துணிவார் ஓபிஎஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரே, அந்த இது அவருக்கு தான் பொருந்தது. சுருக்கமாக சொன்னேன், அண்ணன் டிடிவிக்கு தான் பொருந்தது. ஏன் இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஆச்சு? ஏன்னா பசும்பொண்ணுல ஒரே வாகனத்துல டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் போய் அங்க பிரஸ் மீட்டு கொடுத்தாங்க. அப்ப காத்திருந்து சசிகலா அவர்களை சந்தித்தார் ஓபிஎஸ். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் ஆக போகுது, ஒரு கூட்டணி மாதிரி இவங்க வைக்க போறாங்கலாம் ஒரு பரபரப்பா இருந்தது. இன்னைக்கு வந்து இதே டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க, என்னாச்சு? அதான் அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்றது இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம். சரி, இப்போ சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்கி இருக்கிறார். அங்கேருந்து ஏதாவது அழைப்பு வந்ததா ஓபிஎஸ் அவர்களுக்கு? சார், உங்களுக்கும் உங்கள் ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன தனி கட்சி ஆரம்பிக்கலையா? தனி கட்சி ஆரம்பிக்க பிறகு கொடியை அறிமுகப்படுத்திருக்காங்க. தனி கட்சி ஆரம்பிக்கல, இன்னும் அந்த மாதிரி அழைப்பெல்லாம் விடலை. 3 முறை முதல்வராக இருந்தவர் இவர் வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருப்பார், எங்க போட்டியிடணும் அப்படின்னு டிக் பண்ணியிருப்பார். இன்னைக்கு வந்து தளபதி வாய்ப்பு தந்தால் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அந்த அரசியல் எல்லாமே வந்து சுருங்கிருச்சா? சுருங்கலையா? தலைமைக்கு கட்டுப்பட்டு புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு கட்டுப்பட்டு அவர் செயல்பட்டு வந்தார். அம்மா சொல்கிறதே வேத வாக்காக செயல்பட்டு வந்தார். இன்றைக்கு வந்து தளபதியை தலைமை ஏற்றுக்கிட்டாரு. தலைமை ஏற்ற பிறகு அந்த தலைமை என்ன சொல்லுதோ அதை வேத வாக்கா இருந்து செயல்படுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு தான் சொல்கிறார். அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே. சரி, அதிமுக தரப்பில் இருந்தும் கடும் விமர்சனங்கள்லாம் வருது. நாங்கள் திமுகவுடைய பி டீம்னு நான் ஓபிஎஸ் அவர்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம். சிவி சண்முகம் அவர்கள் கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இப்போ அது உறுதியாயிருச்சுல்ல, இப்போ திமுகவில் இணைஞ்சது மூலமாக அவர் வந்து அந்த கடுமையான வார்த்தையை சொல்கிறாரு, துரோகி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சுல்ல அப்படிங்கிறாரு. அப்போது என்ன அவங்க சொன்னாங்களோ அதுதான் இப்போ நடந்திருக்கா? துரோகின்னு சொல்கிறதுக்கு அதிமுககாரர்களுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏன்னா தவழ்ந்து வந்து முதலமைச்சரான எடப்பாடி இவர் அம்மா சின்னம்மா என்ன தவறு பண்ணாங்க? அவங்கள கட்சியோடு தூக்கி எறிஞ்சிட்ட அண்ணன் ஓபிஎஸ் என்ன தவறு பண்ணார்? 4.5 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக இருக்குது, உங்களை தாங்கி பிடிச்சிருந்தார். அதனால் நீங்கள் அண்ணன் தயவில் தான் நீங்கள் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தீங்க. அப்படி இருந்த நீங்கள் 2021 தேர்தலில் வந்து தோல்வியை சந்திச்சிட்டீங்க. நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கிறல, அதனால் தோல்வியை சந்திச்சிட்டீங்க. தோல்வி சந்தித்ததுமே
இனிமேலுக்கு ஓபிஎஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இதில் யார் தவறு செஞ்சது? யார் துரோகி? என்ன தவறு செய்தார்? அண்ணா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார்? எந்த தவறு செஞ்சதுக்காக நீங்கள் தூக்கி எறிஞ்சீங்க? நீ அதை சொல்லணும்ல. அதான் அவர் சொன்னார்ல, நான் தவறு செஞ்ச சுட்டி காட்ட சொல்லு, நான் உடனே அரசியலை விட்டு விளையிறேன்னு சொல்லி சொன்னார். அதற்கு பதிலே இல்லையா எடப்பாடி தரப்புலேருந்து? எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஆனால் இது ஒரு அதிமுகவிலே ஒரு வீரியமான வார்த்தை இல்லை. என்ன தவறு செய்தேன் நான், உங்களுக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வந்துடும் உடனே. அது மாதிரி இந்த புறந்தள்ளின உடனேயே ஓபிஎஸ் அவர்களை இவர் அதை முன்னிறுத்திருக்கலாமா? நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிறத மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர் அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கலாமோ? அந்த இடத்துல ஏதாவது தவறு செஞ்சிட்டார் ஓபிஎஸ் நீங்க நினைக்கிறீங்களா? அன்னையிலேருந்து அதை சொல்லிட்டு தானே வர்றாரு. நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் இன்னைய நிற்கிறீங்க, நீங்கள் இன்னும் தோல்வியை தான் சேர்ந்துப்பீங்க, எல்லாத்தையும் பிரிந்து சென்ற எல்லாத்தையும் ஒன்று சேருங்க, இயக்கத்தை ஒன்று சேருங்க, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லி இவங்க கிட்ட சொல்ல இபிஎஸ் கிட்ட கேட்டதுக்கு பதிலா மக்கள் முன்னாடி இதை கொண்டு போயிருக்கலாமா? ஏன்னா அப்ப இவர் வெளியில வர்றப்ப இவருக்கு பெரிய ஆதரவெல்லாம் இருந்தது. அந்த சமயத்துல இவர் மக்கள் முன்னாடி நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டு மக்கள் அதிமுக தொண்டர்களுடைய அந்த நம்பிக்கையை பெற்று அடுத்த கட்டத்துல அரசியல்ல நகர்ந்திருக்கலாமோ? அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டாரு, பாஜகவை நம்பிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் இருக்குதா? திருச்சியில மாநாடு தான் அப்ப மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சாரு. இது அவங்க கோர்ட்டுலேயும் நாங்கள் சென்றிருந்தோம், மக்கள் மத்தியிலையும் கோரிக்கை வச்சார். அந்த எதுக்குமே உடன்பட்டு வரல பழனிசாமி. வேறு வழி இல்லை, அவர் அரசியல் செய்யணும். அந்த அரசியல் செய்கிறதுக்கு ஒரே சான்ஸு திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் அது ஒரு பெரிய பாரம்பரியமான இயக்கம். தளபதி ஸ்டாலின் அவர்களும் நல்ல மனிதர், எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவர். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த உதிரி கட்சியெல்லாம் எல்லாத்தையும் இணைச்சி இன்றைக்கி பெரிய ஜாம்பவனாக உட்காந்துருக்காரு. கூட்டணியில் இருந்தவங்க யாரையுமே சிதற விடாமல் இல்லாத ஆளுகளையும் கூட்டணிக்குள்ளே இழுத்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சக்தி ஆகிட்டாரே, எல்லா பேரையும் இணைச்சு. அதனால் அவர் அண்ணன் ஓபிஎஸ்க்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார். நல்ல ஒரு இடத்துல ஒரு அந்தஸ்தில் கொண்டு வந்து வைப்பார்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சார் திமுக தரப்பிலிருந்து உங்களுக்கு, ஓபிஎஸ் தரப்புக்கு? உறுதியெல்லாம் எதுவும் கொடுக்கல. நாங்கள் இணைஞ்சுக்கிறோம்னு சொன்னோம், உடனே வாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவேற்று இணைச்சிக்கிட்டாங்க, கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. இதுதான். நாங்கள் எந்த வித உறுதியும் எங்கள் கொடுக்கல, எந்த கண்டிஷனும் போடலை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டீங்க ஓபிஎஸ் அவர்களோட. ஆனால் பயணித்த எல்லாருமே அந்தந்த கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இபிஎஸ் இவ்வளோ பேரையும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சு, நீங்கள் டெண்டர் பார்ட்டின்னு சொன்னால் கூட எல்லாரையும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சு பொதுச் செயலாளராக உட்கார்ந்துட்டாரு. ஆனால் இவர் நம்பிக்கைக்குரியவர்களை கூட கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாதுக்கு என்ன காரணம்? நம்பிக்கைக்குரியவர்களாம் அந்த முதல் தலைமை யுத்தத்தில் இருந்தவங்களாம் இணைக்கவுமே எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. எல்லாம் ஒன்றாகவும் அப்புறம் திரும்ப இவரை வெளியில் ஏற்றுவேன். அவங்க எடப்பாடி பழனிசாமி தைரியமாகிட்டார். யார் வெளியே போனாலும் நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம், நம்மளை எதிர்த்து பேசுனாலும் தூக்கி எறிஞ்சிருவோம். இன்றைக்கி செங்கோட்டையன் நிலைமை என்ன? ஏன் எல்லாம் ஒன்று சேர்க்கணும், பிரிஞ்சு இருக்கிற சக்தி ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள்லாம் ஒரு 6 அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்து எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொன்னால் அவர் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுத்ததுமே தூக்கி வெளியில் எறிஞ்சிட்டாரு. சரி, இதில் பாஜகவுடைய ரோல், அதுவும் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கியமானதாக தான் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முதல் தர்ம யுத்தத்திலையும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொன்னாங்க, அடுத்து நான் சேர்ந்தது மோடி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு. இப்போவும் மோடி அவர்களை பார்த்தா போதும் அப்படிங்கிற கடைசி வரைக்கும் பாஜகவை நம்பியே இருந்தாரா ஓபிஎஸ் அவர்கள்? இன்னைக்கு கைவிட்டுடுச்சு அப்படிங்கிற வருத்தமும் வேதனையும் அவருக்குள்ள இருக்குதா? அதாவது ஆரம்பத்தில் அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி வீணா போயிடும்னு சொல்லி குருமூர்த்தி தலைமையில் சொல்லி அங்கே பாஜக சொல்லி இணைச்சி விட்டோம்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே சொன்னார். இப்போ பாஜக நம்மளை ஏற்றுக்கறல, எல்லாமே
பழனிசாமி வழியில் தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது பாஜகட்டிலேருந்து ஒதுங்கிட்டார். அவரே சொல்லிட்டார், நான் பாஜக கூட்டணியிலேருந்து நான் வெளியேறி வரேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து வெளியேறி வந்துட்டார். பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறி வந்துட்டார். இப்போ உங்களுக்கு ஆதரவாளர்கள் உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பாஜக செஞ்சது நம்பிக்கை துரோகம்னு ஒரு கஷ்டம் இருக்கா சார், வேதனை? அது இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா பாஜக அன்னைக்கு எப்படி அண்ணா இவங்க ஆட்சி நிலைக்கும்னு சொல்லி ஒன்று சேர்ந்தாலும் இன்றைக்கி அதே மாதிரி நினச்சிருக்கலாம்ல. அதனால் இப்போ வந்து எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. பாஜக எப்படி போகணுன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக எப்படி போகணுன்னு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நீங்கள் பிரச்சாரம் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜக அதிமுகவுக்கு எதிராகவும் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். எப்படி அதுக்கெல்லாம் தயாராகிட்டீங்களா? 100% தயாராகிட்டோம். ஏன்னா தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வர பழனிசாமி இந்த தடவை 0 ஆக்கணும்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் முடிவு பண்ணிருக்காரு. அதனால் தென் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே அவர் இறங்கி கலந்தானுவார். கண்டிப்பாக வந்து தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியால் ஒரு சீட்டு கூட வராத அளவுக்கு தளபதி உத்தரவு வாங்கிட்டு பயணிப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த இடத்துல சசிகலா அவர்கள் டிடிவி அவர்களும் இருக்கிறாங்கல்ல, இப்போ 3 முகம் இருக்குதா? சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இந்த 3 முகத்துல என்ன நம்பர் கொடுப்பீங்க? 1 2 3 யார் இப்போ அதில் முன்னிலை இருக்க போறா, அடுத்தடுத்து இருக்க போறா? ஒட்டுமொத்தமாகவே அண்ணன் ஓபிஎஸ் தான் இருப்பார். அடுத்து நீங்க சட்டப்பேரவையில் பேசுனது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் ஒரு சிக்னல் மாதிரியே இருந்தது. திமுகவில் சேர போகிறார்கள் ஐயப்பன் எம்எல்ஏ அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அப்படின்னு. அதுல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையுடன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னீங்க. தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார். உண்மையா சேர்ந்ததுக்கு சரியான தொண்டன் சார் நீங்க, ஒரு வார்த்தை மாறல. இப்போ இதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசி எங்கேருந்து சார் வரும்? அது நல்லவர்களுக்கு நல்லவருடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் தளபதி வந்து இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பாக வந்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இல்லை, மக்கள் ஆதரவு தரக்கூடிய தலைவர். அவர் செய்கின்ற அந்த திட்டங்கள் அத்தனையும், மகளிர் பஸ் பயணம் ஆகட்டும், மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், அன்புக்கரங்கள் திட்டம், இன்னும் மாணவ மாணவிகளுக்கு உண்டான திட்டம், இந்த சைக்கிள் பயணம், லேப்டாப்பு, எல்லாமே நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த திட்டங்கள். அந்த திட்டத்தில் வந்து மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு கணிசமான முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்க ஒரு 5 ஆண்டு ஆட்சி வந்து முடிய போகுதுன்னா அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பொதுமக்களுடைய எதிர்ப்பு நிறைய பேசிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் தளபதியை பற்றி யாருமே, ஆட்சியை பற்றி யாரும் பேசலை, நல்ல விதமாக தான் சொல்லிட்டு வராங்க. அதனால் அவருடைய சாதனைகள் இதெல்லாம் சொல்லியே மக்கள்கிட்ட போனோம்னா நம்ம ஈஸியாக வெற்றி வர்றதுக்கு ரொம்ப சுலபம். அவருடைய சாதனைகள் வந்து நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா மக்கள் வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணி கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பை தேடி தருவாங்க. ஆனால் இந்த திமுகவை தானே தீய சக்தின்னு சொல்லி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் களமாடுனாங்க அரசியல்ல. அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்கள் முன்னிறுத்தி இவருக்கு எப்படி நீங்கள் பேச முடியும்? அவங்க 2 பேரும் பொது சொத்து. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பொது சொத்து. அவங்க அந்த பொது சொத்தை வந்து இன்னைக்கு விஜய் தன்னுடைய மாநாட்டில் எம்ஜிஆர் படத்தை போட்டு எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சி செஞ்சான்னு சொல்கிறார்ல, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. அதனால் அம்மாவும் தலைவர் வந்து கண்டிப்பாக வந்து தளபதிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மக்களுக்கு நிறைய திட்டங்களை பண்ணுறாங்கல்ல, அதனால். ஆனால் இவங்க பொது சொத்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும்னா நீங்கள் திமுக அதை பயன்படுத்துவாங்களா? எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் இல்லை நீங்கள் தான் இனிமேல் திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் பயன்படுத்த முடியுமா பொது சொத்துன்னு? ஏன் அதெல்லாம் எது அவருடைய திட்டங்களை சொல்கிறதுனால என்ன இருக்குது? இதில் நம்ம கலைஞர் நினைவிடத்தில் கூட எம்ஜிஆர் கலைஞர் கதாவசனம் எழுதிய எம்ஜிஆர் அம்மா நடித்த படம்லாம் அங்கே வச்சுருக்காங்களே. அண்ணா காட்டிய வழியிலும் கலைஞர் காட்டிய வழியிலும் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசியலை
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கொள்கிறார் இன்றைய அரசியல்ல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறாரு திமுகவுல சேர்ந்தவுடன். அப்போ இந்த கலைஞர் காட்டிய வழிய எதிர்த்து தான் முதலமைச்சரா இருக்கும் போதும் அவர் பேசியிருக்கிறாரு, அதிமுகவுலையும் இருந்திருக்கிறாரு. அப்ப அது உண்மையா இல்ல இப்ப பேசுறது உண்மையா இல்ல இது பொய்யா இல்ல அது பொய்யா, எதை எடுத்துக்கிறது? அன்னைக்கு முதல்வராக இருக்கும்போது அம்மாவுடைய தொண்டராக இருந்து அதை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தளபதிக்கு தொண்டராக வந்து தளபதி செய்கிற சாதனைகளை அவர் சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் வேறுபாடு ஒன்றும் இல்லையே. ஆனா இப்படி இருந்தா பொதுவா ஒரு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வராதா சார், அரசியல் எப்படி சார் நம்பிக்கை தன்மை வரும்? எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு நம்பிக்கையா இருந்தால் போதும். எந்த இடத்துல இருக்குமோ அந்த தலைமைக்கு நாம் நம்பிக்கையா இருந்தால் போதும், தலைவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப தலைமையை நீங்க மாத்திட்டு போனா என்ன கொள்கை இருக்கு? மாத்திட்டு போலையே, அவர்கள் இல்லை, அம்மாவும் தலைவரும் இல்லை. இன்றைக்கு இந்த தலைமை வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. திராவிடல் மாடல் ஆட்சி 2.0 வருகின்ற தேர்தலில் வந்து மறுபடியும் முதல்வராக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கிறதுனால அவர் கூட இருந்து அவருக்கு நம்பிக்கையாக, தளபதிக்கு நம்பிக்கையாக வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பயணிப்பார்கள். அப்படி பயணிக்கும் போது பயணம் சிறப்பாக இருக்கும். இப்ப திமுக தொண்டர்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு குமுறலை கொட்டுறாங்க, நீங்க சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க வருவீங்க திமுகவுக்கு, இங்க தொண்டனா இருக்கிறவங்களை எல்லாம் தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்லாம் பதிவு வந்துகிட்டே இருக்கு. அந்த தொண்டர்களுக்கு நீங்க இப்ப இணைந்த நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதியுடைய தொண்டர்கள் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அந்த தளபதியுடைய தொண்டர்கள் கண்டிப்பாக வரவேற்கிறாங்க ஒழிய, எங்களை நீங்கள் வந்துட்டு எங்களை வந்து புறந்தள்ளிடாதீங்கன்னு சொல்கிறது அந்த வார்த்தை வந்து தளபதியுடைய தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. 100% அவரை இருக்க மாட்டார்கள். அந்த பக்கம் டெண்டர் பார்ட்டிகிட்ட வந்து மறைமுகமாக அந்த மாதிரி தகவல்களை பரிமாறிக்கொள்வாங்க. நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க, நன்றி உங்களுடைய தகவல். இதுவரை உசிலம்பட்டி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கும் திரு ஐயப்பன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர், அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.